ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி செப்டம்பர் மாதத்தின் 3வது வாரமான இந்த 18ஆம் தேதி ஆண்டவர் வருகையை குறித்த ஒரு வார்த்தை. நிறைய வார்த்தை இருக்கு. நிறைய வார்த்தையை சொன்னால் உங்களால் கவனிக்க முடியாது. எனவே ஒரு வார்த்தையா படித்து அதை விளக்கி காண்பிக்கும்போது நீங்கள் தெளிவுடன் புரிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வருகையில் பிரவேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையினால் பாரத்தோடு உங்களை நேசிக்கிறபடியால் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 28வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 9:28 அங்கே 26 படிக்கிறேன். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்கிறோமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினால் பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். ஆண்டவர் பாவங்களை நீக்குவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், வெளிப்பட்டார் என்பதாக 26 சொல்லுது. 27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷன் இந்த உலகத்திலே பிறக்கிறான், ஒரே தரம் பிறப்பது. ஆனா அதே நேரத்தில் ஒரே தரம் மரிக்க போறாங்க. பிறந்தவர்கள் ஒரு தரம் மரிக்க போறாங்க. மரித்த பின்பு நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஏராளமான வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் நியாயாதிபதி. அப்படி மனுஷனுக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கிறதினால் 28வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள, தண்டனை பெறாமல் காக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார். தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் படித்து பார்த்தால் எப்படியெல்லாம் ஆக்கினையை, தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நமக்கு அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட, நாம் தேவனோடு நெருங்குவதற்காக அவர் பலியாக தன் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார், பலியிடப்பட்டார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அப்ப அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆண்டவரை விசுவாசித்து ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அப்ப ஏற்கனவே அவர் பாவத்தோட தரிசனமானாரா? இல்லை. பரிசுத்தர் இயேசு. பாவிகளுக்காக பரிசுத்தர் இந்த உலகத்தில் வந்தார். இந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த பாவத்தை சுமந்தார். அவர் பாவமானார்னு சொல்லியிருக்கு. பாவியாய் மாறவில்லை. ஆண்டவர் பாவம் செஞ்சு பாவியா மாறல. அந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆனா 2ஆம் தரம் அவர் வரப்போகிறாராம், பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஏன் வரப்போகிறார்? எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். எங்க வரப்போகிறார்? பூமிக்கு வரப்போகிறார். எதற்கு வரப்போகிறார்? தமது பிள்ளைகளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஏன் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 20,
21 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பிலிப்பியர் 3:20-21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பவுல் தெளிவாக எழுதுகிறார், நம்முடைய, என்னுடைய, உங்களுடைய. அன்னைக்கு பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவரையும் அங்குள்ள ஜனங்களையும் குறித்து சொல்லுகிறார். அப்ப இவரும் ஆண்டவரை அறிந்தவர், அவர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த வழியை அறிந்து கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறினவர்கள், பரிசுத்த வேதத்தை புரிந்து கொண்டவர்கள், தீமையான வாழ்வை வெறுத்து ஒப்பு கொடுத்தவர்கள். அப்ப அவர்களுக்கு சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில கொஞ்ச நாளுதான், நிரந்தரம் இந்த பூமியில இல்ல, கொஞ்ச நாள். நம்முடைய குடியிருப்போ என்னவா? பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் சொல்லல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளை என்று சொல்லாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர்களும் இந்த அன்பின் அறைக்கூவலுக்கு வந்து விடலாம், வசனத்துக்குள் வந்து விடலாம், அவருக்குள் வந்து விடலாம். ஏன்னா அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் போயிட்டு 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் இந்த பூமிக்கு மனிதனா வரல. ஆவியானவர் மூலம் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கிறாரு, பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றி இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் அப்ப அவர் வரப்போகிறார், அவர் இரட்சகர் வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இப்ப இருக்கிற இதே மனுஷ சரீரத்தோடு போக முடியாது. மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இது மகிமையின் சரீரமாய் மாறும். மண்ணுக்குரிய சரீரம், பரலோகத்துக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு, ஒரு சாயல் இருக்கு. விண்ணுக்குரிய சரீரம், எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமடப்பட்டு உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறி அதன் பிறகுதான் அவர் மேல போனார். எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில இல்லை, நம்ம அங்க இருக்கிறது. இந்த சரீரத்தை அவர் மாற்றுவார். எனவே இந்த பூமியில என்ன சூழ்நிலை வந்தாலும் தடுமாறாம ஆண்டவருக்காக வாழுங்க, ஓடுங்க, வருகையை குறித்த சிந்தனையோடு இருங்க, ரட்சிப்பில் நில்லுங்க, பரிசுத்தத்தில் நில்லுங்க, வசனத்தில் நில்லுங்க, ஆராதனையில் வளருங்க, ஆண்டவரை தியானம் பண்ணுங்க, வாழ்வை அர்ப்பணிங்க. அவருடைய வருகையில் காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.